பின்னங்கள் தரம் 9 உள்ள பின்னங்கள். ஓகே, உதாரணமா நம்ம இதுவரைக்கும் பின்னங்கள் என்ன மாதிரி படுத்திருக்கிறோம்? கூட்டல் அல்லது கழித்தல் வந்தா என்ன செய்யணும்? பொமசி கண்டு பகுதி எண், பொதுவான ஒரு பகுதி எண்ணை கண்டுபிடித்துட்டு அதுக்கப்புறமா அந்த பின்னங்களை கூட்டல் கழித்தல் செய்வோம். பெருக்கல் வந்தா சுருக்கக்கூடியவற்றை சுருக்கி விட்டு பின்னங்களை பெருக்கும். வகுத்தல் வந்தா வகுத்தல அவ்வாறே செய்ய முடியாத பின்னங்கள்ல வகுத்தல பெருக்கலா மாற்றிட்டு அதற்கு அடுத்தபடியா நம்ம அதனை சுருக்கி விடை எடுப்போம். ஆனா நம்ம இப்போ என்ன படிக்க போறோம்னா அடுத்தது. சரியா? இவ்வளவு நாள் நம்ம சின்ன கிளாஸ்னால அது வரைக்கும் படித்துட்டு இருந்தோம். கூட்டல் தனியா, கழித்தல் தனியா, பெருக்கல் தனியா, வகுத்தல் தனியா செய்துட்டு இருந்தோம். இப்போ என்ன செய்ய போறோம்னா எல்லாமே ஒன்னா சேர்த்து செய்ய போறோம். ஒரே வினாவுல அந்த 4 விடயங்களும் வந்தாலும் எவ்வாறு செய்யலாம் அப்படின்ற விடயத்தை தான் இப்ப பார்க்க போறோம். அதற்கு நம்மளுக்கு ஒரு வரிசை தரப்பட்டுள்ளது. சரியா? பின்னங்கள்ல உள்ள நம்ம கேள்விகள் செய்யும் போது சரியா? பின்னங்கள்ல உள்ள கேள்விகள் செய்யும் போது நம்ம ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணணும். என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவது பி. சரியா? பி அப்படின்றது பிராக்கெட். ஓகே, பின்றது பிராக்கெட், அதாவது பி அடைப்புக்குறியை குறிக்கும். பி அப்படின்றது பிராக்கெட் அப்படின்னா அடைப்புக்குறி. பிராக்கெட் அப்படின்றது அடைப்புக்குறி. ஆகவே ஒரு பின்னங்கள் நம்ம கையாளும் போது முதலாவது அடைப்புக்குறி உள்ள கேள்வியை செய்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தது செய்யணும். சரியா? நம்ம உதாரணம் செய்யும் போது உங்களுக்கு கிளியரா விளங்கும். இப்போதைக்கு இதை நோட் பண்ணிட்டோம்னா சரி. பி அப்படின்றது சரியா? கேபிட்டல் பி பிராக்கெட். பின்றது பிராக்கெட். சரியா? பிராக்கெட்டாக இருக்கும். அதனை நம்ம சுருக்கி அதற்குரிய விடையை கண்டுபிடித்துட்டா அதுக்கு அடுத்தடுத்த வினாக்களை செய்ய போகணும். அதற்கு அடுத்து ஓ. ஓகே, இரண்டாவது விடயம் ஓ. ஓ அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல இன். இன் அப்படின்னா அதுவும் ஒரு வகையான பெருக்கல் தான். இன். ஓ அப்படின்றது இன், ஆங்கிலத்துல ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு வகையான பெருக்கலாக இருக்கும். இதை நம்ம ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து உதாரணங்கள் செய்யும் போது நமக்கு இலகுவாக விளங்கக்கூடியதாக இருக்கும். இதற்கடுத்து டி. BOD, மூன்றாவது டி. டி அப்படின்றது வகுத்தலை குறிக்கும். வகுத்தலுக்கு ஆங்கிலத்துல டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிவிஷன். டிவிஷன். டிவிஷன்னா வகுத்தல். வகுத்தலுக்கு அடுத்து பெருக்கல் செய்வோம். வகுத்தலுக்கு அடுத்தபடியாதான் பெருக்கல் செய்ய போறோம். எம். பெருக்கல் ஆங்கிலத்துல மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மல்டிப்ளிகேஷன். இந்த பாட்மாஸ் அப்படின்ற ஆர்டர்ல ஒவ்வொன்றுமே என்னத்தை குறிக்குது அப்படின்றதுக்குரிய விளக்கம் தான் நம்ம எழுதிட்டு இருக்கிறோம். மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது பெருக்கல். இதுவும் ஆரம்பத்துல நம்ம இன்னுன்னு பார்த்தோம் தானே, அதுவும் ஒரு வகை பெருக்கல் தான். இங்க டிரெக்டாவே பெருக்கல் வருது. உதாரணம் செய்யும் போது நான் உங்களுக்கு கிளியரா சொல்லித்தரேன். அதற்கு அடுத்து ஏ. ஏ அப்படின்றது அடிஷன். அடிஷன்னா கூட்டல். ஏன்றது அடிஷன். அடிஷன் கூட்டல். இதற்கு அடுத்து இறுதியாக இன்னொன்று மட்டும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ். ஓகே, பாட் மேஸ். பாட் மேஸ். அதுல எஸ் அப்படின்றது என்னத்தை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன், அதாவது கழித்தலை குறிக்கும். எஸ்ன்றது கழித்தலை குறிக்கும். சரி, எஸ்ன்றது கழித்தலை குறிக்கும். இங்க அதற்குரிய அடையாளம் எழுதி இருக்கிறேன். அதற்கு அடுத்து அதற்குரிய விரிவு ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் எழுதப்பட்டுள்ளது. சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா கழித்தல். கழித்தல். ஓகே, இவ்வளவுதான் உங்களுக்கு. இதுவரைக்கும் நம்ம சின்ன கிளாஸ்ல பாத்தீங்கன்னா பிரித்தல் தனியா, பெருக்கல் தனியா, கூட்டல் கழித்தல்லாம் தனித்தனியா செய்திருக்கோம். இங்க எல்லாமே சேர்ந்து வரப்போகுது. ஒரு கேள்வியில எல்லா அடையாளமுமே சேர்ந்து வரும்போது நம்ம அது நமக்கு விருப்பமான முறையில செய்ய முடியாதானே. அதுக்குன்னு ஒரு கணித ஆர்டர் இருக்கு, கணித ஒழுங்கு வரிசை இருக்கு. அந்த ஒழுங்கு வரிசையை தான் நம்ம பாட்மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? BODMAS. பி அப்படின்றது பிராக்கெட். பின்றது பிராக்கெட், அடைப்புக்குறியை குறிக்கும். ஓனா ஆஃப், அதாவது இன் அப்படின்றத குறிக்கும். சரியா? இன் அதுவும் ஒரு வகையான
பெருக்கல் தான். அடுத்தது டி அப்படின்றது வகுத்தலை குறிக்கும், எம்ன்றது பெருக்கல், ஏன்றது கூட்டல், கடைசியா எஸ்ன்றது கழித்தல். பிராக்கெட் இன் வகுத்தல் பெருக்கல் கூட்டல் கழித்தல் இந்த ஆர்டர்ல தான் நம்ம பின்னங்களுக்குரிய செயற்பாடுகளை செய்து அதை சுருக்கி விடையை எடுக்க போறோம். சரி, இப்ப நம்ம ஒரு உதாரணம் பார்க்க போறோம். அந்த உதாரணத்துல சில அடையாளங்களை வைத்துக்கொண்டு அதனை சுருக்கி அதற்குரிய விடையை கண்டுபிடிக்க போறோம். நமக்கு தரப்பட்டுள்ளது 1/6 பிளஸ் 1/4 இன் 2/3. 2/3. ஓகே, இதுதான் நமக்குரிய வினா. பாருங்க, இந்த வினால 3 வித்தியாசமான அடையாளங்கள் தரப்பட்டுள்ளது. 3 வித்தியாசமான அடையாளங்கள். அவை 3ஐயும் நம்ம யார் யாரு அப்படின்றது பார்ப்போம். முதலாவது பிராக்கெட் இருக்கு, கூட்டல் இருக்கிறது, அதற்கடுத்து ஒரு இன் இருக்கிறது. நமக்கு தெரியும் BODMAS. அந்த ஆர்டரை பார்த்தோம்னா BODMAS, BODMAS. முன்னுரிமை யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்? பிராக்கெட். ஆகவே முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்குதானே, இததான் நம்ம செய்து முடிக்கணும். கவனமா பாருங்க, இங்க பிராக்கெட் இருக்கு, கூட்டல் இருக்கு, பெருக்கல் இருக்கு. என்னதான் இதுல 3 அடையாளங்கள் இருந்தாலும் முதலாவது நம்ம முன்னுரிமை தர போறது BODMAS ஆர்டரின் படி பிராக்கெட். அதாவது பிராக்கெட்டுக்குள்ள கூட்டல் இருக்கு, அந்த கூட்டலை தான் நம்ம செய்ய போறோம். 1/6 பிளஸ் 1/4 இந்த கூட்டல் செய்ய போறோம். கூட்டும் போது இதற்கு வெளியில இருக்க பெருமானம் இருக்கு தெரியுமா, அவர்ல எந்த மாற்றமும் இல்ல, அவர் அவ்வாறே இருப்பார். சரியா, வெளியில் உள்ள பெருமானம் அவ்வாறே இருக்கும், அதுல எந்த ஒரு மாற்றமுமே ஏற்படாது. பாருங்க, பின்னங்களின் கூட்டல் செய்யும் போது நமக்கு தெரியும் அவற்றினுடைய பகுதி எண்கள் சமனாக இல்லைன்னா முதலாவது பின்னத்தை இரண்டாவது பகுதி எண்ணாலும் இரண்டாவது பின்னத்தை முதலாவது பகுதி எண்ணாலும் பெருக்கி, பாருங்க, பின்னங்களை கூட்டல் அல்லது கழித்தல் செய்யும் போது பகுதி எண்கள் சமனா இருக்கணும் தானே. இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு பகுதி எண் 6, இன்னொன்று 4ன்னு இருக்கு. அதனால என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது பின்னத்தை இரண்டாவது பகுதி எண்ணால பெருக்கிறோம், இரண்டாவது பின்னத்தை முதலாவது பகுதி எண்ணால பெருக்கிறோம். பெருக்கும் போது பகுதி எண்கள் சமனாக வந்துடும். ஆகவே இதற்கு அடுத்து 1/4 4ன் கீழ் 6/4 24 பிளஸ் 1/6 6ன் கீழ் 4/6 4/6 24 இன் 2/3 இன் 2/3. இன்னும் நம்ம பிராக்கெட்டுக்குள்ள உள்ள வேலையை செய்து முடிக்கல தானே, பிராக்கெட்டுக்குள்ள உள்ளதை சுருக்கி முடிக்கல, அதை செய்துட்டு தான் அதற்கடுத்து இன்னுக்கு போகணும். சரி, பிராக்கெட்டுக்குள்ள உள்ளதை செய்து முடிப்போம். பகுதி எண்கள் ரெண்டும் சமனா இருக்கிறனால அதே பகுதி எண்ணை எடுத்துட்டு பாருங்க, பகுதி எண் ரெண்டையும் கூட்டிடக்கூடாது. இதெல்லாம் நமக்கு தெரிந்த பேசிக்கான விடயங்கள். பகுதி எண் இரண்டும் சமனா இருக்கனால அதை அப்படியே எழுதிட்டு தொகுதி எண்கள் இரண்டையும் கூட்ட வேண்டும். 4உடன் 6ஐ கூட்டும் போது 10, 4உடன் 6ஐ கூட்டும் போது 10 இன் 2/3 இன் 2/3. சரியா, திரும்ப சொல்றேன் பாருங்க, ஆரம்பத்துல இருந்து பிராக்கெட் இருக்கு, இன் இருக்கு, கூட்டல் இருக்கு. ஆனா நம்ம முதலாவது பிராக்கெட் தான் செய்யணும். பிராக்கெட்டுக்குள்ள கூட்டல் இருக்கிறனால அவரு தான் நம்ம செய்யணும். பிராக்கெட்டுக்குள்ள கூட்டல் தானே இருக்கிறாரு, அவரை நம்ம செய்வோம். பகுதி எண்களை சமப்படுத்தி கூட்டி எடுத்திருக்கிறோம், அவ்வளவுதான். வேற எதுவுமே புதுசா நம்ம செய்யல, நமக்கு தெரிந்த விடயம். இதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னுன்னா நான் என்ன அப்படின்னு சொன்னேன்னு பாத்தீங்கன்னா, இன் அப்படின்றது ஒரு வகையான பெருக்கல். சரியா, இன் அப்படின்றது தமிழ்ல இன் அப்படின்னு எழுதப்பட்டா அதற்கு கணித ரீதியான விளக்கம் பெருக்கல். பெருக்கல் 2/3 பெருக்கல் 2/3. திரும்ப சொல்றேன் பாருங்க, 10/24 இன். இன் அப்படின்றது பெருக்கலை குறிக்கும். இதுதான் கட்டாயம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய விடயம். இதற்கு அடுத்த போது படியா சுருக்க போறோம். பாருங்க, இது பெருக்கல் தானே, பெருக்கலின் போது சுருக்க முடியும். 24ஐயும் 12ஐயும் சுருக்கலாம். சாரி, 2ஐயும் சுருக்குனீங்க. 12 2 24 1 2 2. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா 10ஐயும் 2ஐயும் சுருக்கலாம். பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் சுருக்க முடியும். சரியா, 24ஐயும் 3ஐயும் சுருக்க முடியாது, 10ஐயும் 2ஐயும் சுருக்க முடியாது. பாருங்க, தொகுதி எண் தொகுதி எண். ஆகவே அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள சுருக்க முடியாது. பகுதி எண் பகுதி எண், இவங்களும் ஃப்ரெண்ட்ஸ், சுருக்க முடியாது. ஆனா பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் சுருக்கலாம். பகுதி எண்ணையும் அடுத்த வருட தொகுதி எண்ணையும் சுருக்கலாம். அதே மாதிரி இந்த பகுதி எண்ணையும் இந்த தொகுதி எண்ணையும் சுருக்கலாம், அல்லது இந்த பகுதி எண்ணையும் இவருடைய தொகுதி எண்ணையும் சுருக்கலாம். அடுத்தடுத்த வினாக்கள் செய்யும் போது நமக்கு இது இன்னும் கிளியரா விளங்கக்கூடியதாக இருக்கும். என்ன செய்திருக்கிறேன், 24ஐயும் 2ஆல சுருக்கி இருக்கிறேன். அடுத்து பாருங்க, இவர் பகுதி எண், இவரு தொகுதி எண். ஆகவே 2 பேரும் யாரு, எதிரிகள் மாதிரி, சுருக்க முடியும். 2ஆல சுருக்கணும்னா 5 முறை. இவர்ல 6 2 6 2 12. 6ஐ 3ஐ சுருக்க முடியுமா?
6ஐயும் 3ஐயும் சுருக்க முடியாது. ஏன்னா 6ம் பகுதி எண். பாருங்க 6ம் பகுதி எண்ணாக இருக்கிறாரு. இந்த 3ம் பகுதி எண்ணும் யாரு? நண்பர்கள். ஆகவே அவர்கள் 2 பேரையும் சுருக்க முடியாது. இறுதியாக உங்களுடைய விடையை பெருக்கி எழுதலாம். சுருக்கக்கூடியதை சுருக்கிட்டு இதற்கு அடுத்து பெருக்கி எழுதணும். 4 5 அதன் கீழ் 6 3 18. 6 3 18. இவ்வாறுதான் இந்த மாதிரி பின்னங்கள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட அடையாளங்கள் வரும்போது இந்த பொட்மாஸ் முன்னுரிமை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய விடையை கண்டுபிடிக்க வேண்டும்.